இது பாவம் பாவங்கள் இருக்கு எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. இதுக்கு ஹாஜாரு ஹஜ்ஜுக்கு போய் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு. அப்பப்போ மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். மன்னிக்கலைன்னா வாழ்வு இல்லை. ஒவ்வொரு வினாடியும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். உங்களுடைய சில நல்ல அமலை வச்சு பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, எந்த ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க, உங்களுடைய நற்செயல்களுக்கு ஒரு பிரதிகூலியாக அல்லாஹ் சொன்னான். ஒரு பிரதிகூலியாக, ஒரு நற்செயலுக்கு பிரதிகூலிங்க சொன்னா அல்லாஹ் என்ன சொன்ன? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஐங்கால தொழுகையில பரக்கத்து நடக்கும். நீங்க தானே ஹதீஸ் எல்லாம் சொல்றீங்க, இலை உதிர்காலத்துல மரத்துல இருக்கிற இலைகள் கொட்டி போற மாதிரி பாவங்கள் கொட்டி போகுது. ஒண்ணு, ஒரு மனுஷனுடைய வீட்டருகே ஒரு ஓடை இருந்து அதுல 5 வேளை குடிச்சா எப்படி அவன் உடம்புல அழுக்கு இருக்காது, அந்த மாதிரி அந்த தொழுகையாளியுடைய பாவங்களே அவன் மேல இருக்காது. என்ன வருதா இல்லைங்களா? அஸ்ஸலாத்து முகஃபிராத்துன் லிமா பைனஹும். ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு 500 ரூபாய்னா பள்ளிவாச காலியா இருக்குமா? இருநூறு ஹதீஸ்ல அதை காணும். பாவ மன்னிப்பு இருக்கு. பள்ளிவாசலுக்கு வராதுன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன் போய் தொழுகிறதுக்குன்னு நினைக்கிறான், கேட்கிறான். அதுல சில பேர் ரொம்ப முரட்டுத்தனமா கூட சொல்றோம். அதபுக்குறவான வார்த்தைகள் என்ன, அந்த வாசகத்தை நாம சொன்னா குஃப்ர் வந்து, அதுதான் நான் மறைக்கிறேன். அல்லாஹ் எல்லாரும் ஹிதாயத். சரி, தொழுகைக்கு இது நோன்பு வச்சா என்ன கொடுப்பாங்களா? எதுக்காக இது ஹாஜியாரு? லட்சம் 2 லட்சம் ஏதாச்சும் எதுக்காச்சும் லட்சம் 2 லட்சம். மன் சாம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபம். ஈமான் இஹ்திசாபுடன், ஈமானுடன் நன்மை ஆதரவு வச்சு ஒரு மனுஷன் நோன்பு வைப்பானேயானால் உஃபிர லஹு மா தகத்தமா, அவன் முன் செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பான். ஏன்னா ஹதீஸ்ல ஒரு நற்கூலி அதுக்கு பகரம் சொல்லப்படுதுன்னா மன்னிக்க தவிர வேற ஒண்ணு காட்ட முடியாது. என்னுடைய ஆராய்ச்சியில நான் எவ்வளவு என்னுடைய சிற்றறிவு கட்டணம் வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க. நோம்பாளிக்கு என்ன கூலி, தொழுகிறவனுக்கு என்ன கூலி, 20,000 ரூபாய் செலவழிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா என்ன கூலி? மன் ஹஜ்ஜ வலம் எர்ஃபுத் வலம் யஃப்சுக், ஃபிஸ்கு செய்யல ஃபுஜூர் செய்யல அந்த மாதிரி ஹஜ்ஜு செஞ்சுட்டான், தூய்மையான ஹஜ்ஜா செஞ்சுட்டான். ரஜா க யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவன் எப்படி திரும்புறான்னு கேட்டா அவனது தாய் பெற்ற அன்னைக்கு எப்படி பாவத்தை விட்டு பரிசுத்தமாகனா அப்படி திரும்புறான். அப்ப 20,000 ரூபாய் செலவழிச்சு ஹஜ் செஞ்சா பிரதிபலன் என்ன? இதுக்கு இந்த 1க்கு 10 என்கிட்ட கணக்கு, 20,000 2 லட்சம் வாங்கிக்க, அப்படி ஏதாச்சும் ஹதீஸ். மன்னிப்பு சுப்ஹானல்லாஹ். லைலத்துல் கத்ர் புனிதமிக்க இரவு, அதுல கண்ணு முடிச்சான். மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன், லைலத்துல் கத்ர்ல அவன் கண்ணு முடிச்சு வணங்கினான். உஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பி, அவனுடைய பாவங்கள் அவனுடைய முந்தின பாவத்தை எல்லாம் வந்துச்சு. ஹாஜியாரை எந்த ஹதீஸை எடுத்து பாருங்க, எந்த நற்செயலை எடுத்து பாருங்க, அதற்கு ஒரு பிரதி உபகாரம் அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்கன்னா மன்னிப்பு தான். அப்ப என்ன காரணம்? மன்னிப்பு இல்லைங்கும் போது மன்னிப்பு என்னது உனக்கு? ஹாஜியாரு சில அடியார்கள் இருக்கிறாங்க பாவதோஷம் இல்லாத, அப்ப அவர்களுடைய அந்த நற்செயல்களுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செஞ்சார். ஒரு ஹதீஸ் வழக்கு, நோம்பாளிக்கு நோம்பு திறக்க உபகாரம் செஞ்சா என்ன செய்வான்? உன் சொத்துல பரக்கத்து, உன் வியாபாரத்துல பரக்கத்து, என்ன உன் கடன் எல்லாம் அடைச்சு விடுற. இங்கேயுமே இல்லை. மன் பத்தர சாய்மன் கானலஹு மகஃபிரத்தல் லிதுனுபி. அரே குர்பான் ஆயிட வேணும். நோம்பாளிக்கு நோம்பு திறக்க உபகாரம் செஞ்சா கானலஹு அவனுக்கு ஆயிடுச்சு மகஃபிரத்தல் லிதுனுபி, அவனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு. அல்லாஹ், அவன் கடனை அடைச்சிருந்தேன், அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறேன், சொத்துல அபிவிருத்தி செய்யறேன், அவன் பறக்க வியாபாரத்தை பெருக்கி வா பேச்சே இல்லை. மகஃபிரத்து, இந்த மகஃபிரத்துடைய ஹதீஸ் சொன்னதுல சஹாபாக்கள் துடி துடிச்சு போய் ஒரு கூட்டம் எந்திரிச்சு நின்றுச்சு. ஒரு கூட்டம் எந்திரிச்சு நிற்குது. ஏன்னு கேட்டான், லைசா குல்லுனா யஜிது மா யுஃபத்திரு பிஹி சாயிம்.
நோம்பு திறக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கூலி சொல்றீங்களே நாயகம், எவ்வளவு பெரிய கூலி? எந்த கூலி? மன்னிப்பு. நோம்பாளிக்கு நோம்பு திறக்க உபகாரம் செய்யற அளவுக்கு எங்கள்கிட்ட சொத்து இல்லையே, அரசு இருந்தா அந்த பாக்கியத்தை நாங்க அடைய முடியலையே துடி துடிச்சு நிக்கிறாங்க சஹாபாக்கள். அவுலியாக்களுடைய மகாம அவுலியாக்கள் அடைய முடியாத மகாம அடைஞ்ச அந்த நாதாக்கள் மகபிரத்தை பத்தி சொன்னோம்னா ஆசையில் எந்திரிச்சுட்டு கேட்கிறாங்க, எங்கள்கிட்ட அவ்வளவு சொத்து இல்லையே நாயகமே நோம்பு திறக்க உபகாரம் செய்யற அளவுக்கு. அப்ப கருணை உள்ளம் படைத்த நாயகம் சொன்னாங்க, யூத்தில்லாஹு ஹாதா சவாபா. அதாவது அவனுடைய கருத்து என்ன, வயிறார சோறு கொடுத்தா தான் அந்த நம்மேடு நான் சொல்ல இல்லை. யூத்தில்லாஹு ஹாதா சவாபா, அல்லாஹ் இந்த நம்மையை எந்த அளவுக்கு நீங்க கொடுத்த உபகாரம் செஞ்சா கொடுப்பாங்க. அல்லாஹ் தம்பரத்தில் ஒரு பேரீச்சங்கனியை கொடுத்தாலும் கொடுப்பான். நோம்பு திறக்க ஒரு பேரீச்சம்பழம் கொடுத்தாலும் அது மகபிரத். அவன் சொன்ன வாக்கு வாக்குதான். ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய பொறுத்தால சொன்னேனே, சொன்னது தான் தாக்க. யூத்தில்லாஹு ஹாதா சவாபா அல்லாஹ் தம்பரத்தில், ஒரு பேரீச்சங்கனிக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவ ஷர்பத்தி மாயின், அல்லது ஒரு மிடர் தண்ணிக்கு கொடுப்பாங்க. அவ மலுக்கத்து லபன், அல்லது ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் கொடுப்பான். என்ன கொடுப்பாங்க? மன்னிப்பு. சரி, நோம்பாளியான மனுஷனாச்சே நம்ம கம்பெனியில வேலை செய்யறாங்க, 5 மணி வரைக்கும் வேலை வாங்குறது பழக்கம் சாதாரண. ரமலான் 3 மணியோட விட்டுரும், கொஞ்ச நேரம் படுத்துக்கப்பா, களைப்பான நேரம் ஓய்வு எடுத்து. அப்ப நோம்பாளி மேல என்ன செஞ்சீங்க? நோன்பாளியான வேலைக்காரன் பேர்ல பலுவை குறைச்சி அத கருணை நபியர்கள் சொல்றாங்க, மன் ஹஃபஃப அம் மம்லூகிஹி ஃபீ, யாரு நோன்பாளியான தன் வேலைக்காரனுடைய பலுவை கொஞ்சம் குறைப்பான், சுத்தமா தூக்கப்படுறது கொஞ்சம் பலுவை, நோன்பாளிங்கிற சலுகையில கொஞ்சம் பாரத்தை குறைச்சா அவனுக்கு எல்லாம் என்ன கொடுப்பான்? ஆத்தகுஹும் மினன் நார், அவனை நரகத்தை விட்டு எல்லாம் விடுதலை செஞ்சிருவாங்க. அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் சரி. அடி என்ன வேற என்ன மன்னிப்பில் இருந்து நரகத்தை விட்டு யார் விடப்போறான்? சொல்ல விளங்குங்க. இப்ப ஹாஜியார இந்த ஹதீஸ் சொல்லும் போது முந்தி இருந்த முகாத்தபு யாரு? சஹாபாக்கள். நரகவாதி இங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட இந்த ஹதீஸ் சொல்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வந்த ஆசை என்ன? நம்ம காலத்துல ஹதீஸ் விளங்குற சலாஹியத்தை நாம வேற போங்கல விளங்கிட்டு போறோம். மார்க்கம் மன் ஃபத்தர மன் خفف عن مملوك فيه كان له مغفرة من ذنوبه. அந்த ஹதீஸ்ல முந்தி இருக்கு, அவனுக்கு மகஃபிரத் இருக்கு. وآتقهم من النار, அப்புறம் அவரை நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை செஞ்சு. யாரு? சரி, ஒண்ணாச்சு. ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கிற நேரத்தில் எத்தனை பேர் அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்யறான்? 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேர் நரகத்தை விட்டு விடுதலை செய்யறான்னு சொன்னா, இப்ப முந்தி நரகத்துல போய் மாட்டிக்கிட்டாங்களே, நீங்க வைக்கிற நோம்புல அவங்கள விடுதலை செய்யறானா? யார செய்யறான்? இந்த விடுதலை யாருக்கு? இவ்வளவுதான் ஹதீஸை எப்படி விளங்கிட்டு இருக்கணும், அது விளங்க சொல்றோம். இந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸா இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேரை விடலாம். கடைசி ராவு வந்துட்டு என்ன செய்யறான்? இந்த 30 நாளும் 10 லட்சம் வீதம் எவ்வளவு ஆச்சுங்க? 29. ஒரு நாளைக்கு 10 லட்சம் சொன்னா 20 லட்சம் பேர் விடுதலை செய்யறான் அல்லாஹ்னு சொன்னா அது யாரு? ஒவ்வொருத்தரும் நோன்பு வச்சுக்கிட்டு ஏன் நோன்புனால பல பேரை நரகத்தை விட்டு அல்லாஹ் விடுதலை செஞ்சிருக்கிறான்னு வழங்கிட்டு இருக்கான். அதாவது இப்ப இருக்கிற நிலையில மரணம் அடைந்தால் யாருக்கு நரகம் வாஜிபாகுமோ அத்தகைய நரகவாதிகளை துனியாவில் விடுதலை செய்யறான். மறுபடியும் அவன் நரகத்துக்கான அமல் செய்யறது வேற பேச்சுங்க. எப்படி ஹஜ்ஜுக்கு போனவர் அன்று பிறந்த பாலகனை போல ஆயிட்டாங்க, மறுபடியும் தவறு செய்ய மாட்டாரா? மறுபடியும் தௌபா தேவையில்லையா? அவருக்கு மகஃபிரத் தேவையில்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கிற நேரத்துல 10 லட்சம் பேர் அவன் நரகத்தை விட்டு விடுதலை செய்யறான்னு சொன்னா, இப்ப நரகத்தில் இருக்கிற 10 லட்சம் பேர் விடுதலை செய்யறானா? துனியாவில இருக்கிறோம் ஹாஜியார, நம்மள நரகத்துக்கு வாஜிப் ஆயிட்டாங்க பாருங்க. அதாவது இப்ப இருக்கிற நிலையிலே மரணம் அடைந்துட்டால் நரகம் அவர்களுக்கு சொந்தமாயிடுங்க. அந்த மாதிரி 10 லட்சம் பேரை விடுதலை செய்யறான்ல. வேற யாரு? உங்களை என்னையும் தான் விடுதலை செய்யற ரமதான் தான். விளங்குற நோன்பு எப்படி இருக்கும்? ஆனந்த கூத்து அடிக்க மாட்டீங்க அன்னைக்கு. இதுக்கு மாத்தமா வியாக்கியானம் வாங்கிட்டு வந்து யாத்தியாச்சும் நீங்க வச்ச நோம்புக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவங்க காலத்துல நோம்பு இல்லையா? அவங்க காலத்துல அவங்களை விடுதலை செய்யலையா?
இவங்களும் அந்த கணக்குல தான் இருக்காங்க. அப்ப நீங்க நோன்பு வச்சு வேற 10 லட்சம் பேரை விடுதலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க சொர்க்கவாதிட்டா. இப்ப கொஞ்சம் முந்தி சொன்ன நோம்பாளிக்கு பாரத்தை குறைச்சா ஆத்தகஹு மினன்னார், அவனை நரகத்தை விட்டு அல்லாஹ் உரிமை விட்டுறான்னு சொன்னேன். யார இருக்கிறவனதான் நோம்பாளிக்கு பசியாத்தினவனுங்க. நோம்பாளிக்கு பசியாத்திரம் சஹரு கொடுத்தாலும் சரி சரி கொடுத்தா அவனை நரகத்தை விட்டு விடுதலை செஞ்சான்னு சொன்னா, இப்ப யாருமே நரகவாதி இல்ல, யாருமே நோம்பு தரப்பத்தி என்ன உபகாரம்? நம்ம ஹதீஸை எப்படி விளங்கிட்டு போறது பாருங்க. ஆச்சுங்களா? அவ்வலுஹு ரஹ்மத்தும் அவுசத்துஹு மக்ஃபிரத்தும் வ ஆகிருஹு இத்துக்கும் மினன்னார். முந்தின 10 ரஹ்மத்து, நடு 10 மக்ஃபிரத்து, கடைசி 10 விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின 10 தினங்கள் அல்லாஹு தஆலா முன்கூட்டியே நல்லவர்களாக இருக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்கு ரமதான் வந்த உடனே முந்தின 10 தினங்கள்ல ரஹ்மத் ஆரம்பிச்சு. அந்த 10 நோன்பு கிடைச்சதுக்கு பிறகு 11வது நோன்புலேருந்து என்ன செய்யற அல்லாஹு தஆலா, பாவிகளாக இருக்கிறாங்களே நோன்பு வச்சுக்கிட்டு, பாவிகளாக இருந்தவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கிறான். 20ஐயும் தாண்டி நோன்பு அவன் பூர்த்தி செஞ்சு போடுறது வைராக்கியத்தில் வரும்போது அவன் நரகத்துக்கே உரியவனா இருந்தா விடுதலை விட்டுப்பட்டான் ஹஜ்ஜார. இது ஹதீஸுக்கு வியாக்கியானம். ஏப்ல பதிவாயிருக்கு, கொண்டு போட்டு உலமாக்கிட்டு கேளுங்க. ஹதீஸுக்கு இதான் வியாக்கியானமா இல்ல வேற வியாக்கியானம் இருக்கான்னு கேளுங்க. எப்படி இருக்கு நம்மளுடைய இபாதத்? தப்பு. இந்த இன்பத்துல இருந்தாங்க ஹஜ்ஜார. அவங்க நோன்பு அந்த கவலையில வச்சுக்கிட்டு அடே நமக்கு விடுதலை கிடைக்குது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம தொழுகிறதுனால எல்லாருக்கும் விடுதலை கிடைக்குது, நாம நோன்பு வைக்கிறதுனால நரகத்துல யார் யார் நரகத்துல போவாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்ப 10 லட்சம் பேரு ஷஃபாத்து நம்ம நோம்புனாலும் நினைச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்யலாம். அல்லாஹ் நோன்பு திறக்கிற நேரம் வந்துட்டு அல்லாஹ்வுத்தாலா விடுதலை செய்யும். ஹாஜியாரே, நரகத்துக்கு வாஜிபான நிலை இல்லையா? உங்க குடும்பத்துல ஒருத்தர ஹாஃபிஸா ஆக்கிவிட்டீங்க, ஃபைசுர் ரஹ்மான் ஹர்ஷா. இப்ப அந்த ஒரு ஹாஃபிஸா அந்த உங்க குடும்பத்துல நரகத்துக்கு உரியவர்களாக நரகத்துக்கு வாஜிப் ஆயிட்டார்களே, அந்த மாதிரி 10 பேருக்கு ஷஃபாத் செய்வாரா இல்லைங்களா? அப்ப நம்ம குடும்பத்துல அப்படி இல்லைன்னு சொன்னா அப்புறம் இவர் ஷஃபாத் யாருக்கு சொல்லுங்க? எங்க மாட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? சொல்லுக்கு மேல போவது காரணம் சுழண்டு நிக்கிறீங்க. ஹாஜியாரு முன்பு நரகத்துக்கு போனா அவங்க காலத்துல நோன்பு இருந்துச்சு, அப்போ இந்த விடுதலை நடந்துட்டு தானே இருந்துச்சு. ஹதீஸ் சொன்னது யாரு? இரண்டோகரட்சம். அவங்க தன் இஷ்டப்படி இச்சப்படி சொன்னாங்களா, அல்லாஹ் சொல்ல வச்சு சொன்னாங்களா? அப்ப சொன்னா எப்படி சொல்லணும்? இடையில நாயகம் ஒரு திறமலா மல்ஹர். அப்ப எல்லோக ரட்சகருடைய வாயால சொன்னது அல்லாஹ். கியாம நாளையில இதுக்கு மாத்தமா சொல்லுவானா அல்லாஹ்? இப்ப இத வச்சு இந்த மார்க்க ஞானம் வச்சு பிடிச்சுக்குவாங்க. அதுக்குதான் மார்க்க ஞானம் ஓதணுங்க. நிறை கண்டவர்களை வேதனை செய்ய அல்லாஹ் வெக்கப்படுறான்னு வந்திருக்கு ஹதீஸ். நிறை கண்டவர்களை வேதனை செய்ய அல்லாஹ் வெக்கப்படுறாங்க. கியாம நாளையில ஒரு நிறகண்ட கிழவனை நரகத்துக்கு தள்ளுவான், நரகத்துக்கு தீர்ப்பாய். மலாயிகுமார்கள் பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது அவன் திரும்பி அல்லாஹ் பார்ப்பான். கொண்டு வந்து அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு அநீதி செஞ்சேன், உன் பட்டோல இருக்கு, நீ பார்த்துக்கிட்ட, நீ செஞ்சிருக்கிற குற்றங்களுக்குள்ள தண்டனை நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதுக்காக நரகத்துக்கு தீர்ப்பு செஞ்சேன். திருப்பி என்ன பாக்குறேன்? அப்ப அந்த அடியான்னு சொல்லுவான், யாரெல்லாம் நான் அதை பார்க்க இல்லை, ஏன்னா நான் என் பாவங்களை மறுக்கிறதுக்கும் இல்லை, சாகு போக்கு சொல்றதுக்கும் இல்லை ரப்பு. உண்மையில நான் செஞ்ச பாவங்களுக்கு இந்த தண்டனை. ஆனா நான் வேற ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல சுலைமான் மௌலிசாண்டு ஒருத்தர் வந்து ஆள் சொன்னார். அவர் தனக்கு இன்னார் சொன்னதாக, அவருக்கு இன்னார் சொன்னதாக, அவருக்கு இன்னார் சொன்னதாக, அவருக்கு அபூ ஹுரைரா சொன்னதாக,
அபூ ஹுரைராவுக்கு இருலோக ரட்சகர் சொன்னதாக, இருலோக ரட்சகருக்கு நீ சொன்னதாக அந்த ஹதீஸை குதிச்சு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நிறை கண்டவர்களை வேதனை செய்ய நீ வெட்கப்படுறேன்னு சொன்னாருன்னு சொல்லி முடிச்சா. அப்ப அந்த மௌலிசா அவருக்கு சொன்னவர் கடைசியில அவங்களுக்கு சொன்னது ரசூல், அபூ ஹுரைரா சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னது நீ. இவ்வளவு பேரும் பொய்யா சொன்னாங்கன்னு நான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்லுவான்னா, நான் தான் அந்த ஹதீஸ ஜிப்ரீலுக்கு சொன்னேன், ஜிப்ரீல் என் நபிக்கு சொன்னாங்க, நபி அபூ ஹுரைரா சொன்னாங்க, அபூ ஹுரைரா கேட்டு அவங்களுக்கு கடைசியில உங்க ஊர்ல வந்து சொன்ன சொல்லிமா மௌலிசா வரைக்கும் வந்திருக்கு அந்த ஹதீஸ். அது நான் சொன்னதான் போவண்ண சொர்க்கத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஹதீஸ வரப்பண்ணதுனால இருக்கிற பரக்கத்தை பாருங்க, ஹதீஸ விளங்கி போறதுனால இருக்கிற பரக்கத்தை பாருங்க. லாயர் மாதிரி மீண்டும் செய்யலாம். இப்ப நீங்க வேற மனுஷன், அப்ப அல்லாஹ் இந்த ஹதீஸை மறந்து போயிடும், மறந்து இருக்கு. இப்படி ஒரு காட்சிகள் அல்லாஹ் காட்டுவான்னு நாயகம் சொன்னார். தன்னுடைய கருணை மகேஷர்ல காட்டும் போது இப்படி எல்லாம் காட்சிகள். ஒரு மனுஷன் சாகும் போது நிறைய வரல, கண்ணங்கரையிருந்து தாடி, கருப்பு தாடி. அவன் ஹதீஸ் பார்த்தா இப்படி இருக்கு, நிறகண்டவர்களுக்கு அதாபு செய்ய அல்லாஹ் வெக்கப்படுறாங்க. எனக்கு நிற இல்லை, அப்ப எனக்கு அல்லாஹ் நிச்சயமா செய்வான். அல்லாஹ் இதுக்கு என்னடா வழின்னு பார்க்கணும். மகன்களை கூப்பிட்டு சொன்னான்னா, தாடி சுத்தமா கருப்பா இருக்கு, நிறகண்டவர்களுக்கு விடுதலை இருக்கு. என்ன என்னை அடக்கும் போது என் தாடியில வெள்ளை மாவை போட்டு தாடியை நல்லா வெள்ளையாக்கி கொடுக்கும். சாயமெல்லாம் அடிச்சுக்கிட்டு தாடியை வெள்ளையாக்கி கொடுப்பாங்க. அவன் வசியத்தை பிடிக்கக்குள்ள வேலை செஞ்சுட்டான். மாவெல்லாம் அப்படி நல்ல வெள்ளை தாடி மாதிரி ஆக்கி அடக்கி விட்டான். அவருடைய முசக்கர் செஞ்சுட்டான். தன் முன்னால ஆஜர்படுத்த சொல்லிட்டான். நீ இந்த வேலை என்னான்னு செஞ்ச, என்ன காரணத்தினால நீ இப்படி செஞ்ச, யாரும் செய்யாத ஒரு புது வேலை செஞ்ச. ரப்பே, உன்னுடைய திருநபியுடைய ஹதீஸ் பார்த்து நிறகண்டவர்களுக்கு வேதனை செய்ய நீ வைக்கப்பட வேண்டியிருக்கு. நானும் நிற காண்றதுக்கு முந்தி மௌத்து வந்துருச்சு. அப்போ இந்த கருத்த தாடியுடைய நிலையில நான் மரணம் அடைந்தா எனக்கு கட்டாயம் தண்டனை இருக்குங்கிறதுனால எப்படியாகில அந்த நிற மாதிரி மாத்திக்கிட்டாச்சு போகலாம். அந்த வெள்ளையை பார்த்து வெண்மையை பார்த்து அல்லாஹ் வைக்கப்படுவோம், அல்லாஹ் அதாபு செய்து யோசிப்பாங்கிறதுக்காக நான் செஞ்சேன். அப்படியா? அப்ப என்னுடைய அதாப நீ நிச்சயமா பயந்து இப்படி செஞ்சியா? ஆமா ரப்பே, உனக்கு நல்லா தெரியும், போ நான் மன்னிச்சுட்டேன். எடுத்து பாருங்க ஹாஜியாரே, விளக்கம் வேணும். சொல்ல வச்சவன் அல்லாஹ், சொன்னது இருலோக ரட்சகர். வாய் அல்லாஹ்வுடையது, கலாம் ரசூலுல்லாஹ். முழு குர்ஆன் யாருடைய திருவாயால வந்துச்சு? இருலோக ரட்சகருடைய திருநாவால வந்துச்சு. ஆனா யாருடைய கலாம்னு சொல்றீங்க? கலாமுல்லா கலாமே ரசூல் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வாயால வந்துச்சு, அல்லாஹ்வுடைய கலாம். இது நேரடியா வஹீல வந்துச்சு, அது இல்லாம ஹதீஸ் தன் இச்சையை கொண்டு நாயகம் சொல்ல. அதனால ஹதீஸ் சொல்லி கியாமத்துல ஒரு அடியான் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா மறுபடியும் சொல்லணும். ஒரு அடிமையை நரகத்துக்கு தீர்ப்பு செஞ்சிருவான், மலாயிக்குமார்கள் இழுத்துட்டு போவான். அவன் சொல்லுவான், அல்லாஹ் கிட்ட ஒரு செய்தி இருக்கு சொல்லிக்கிறேன். அல்லாஹ் அவனை கொண்டு வாங்க. என்ன சொல்ற? நான் செஞ்ச பாவங்களுக்கு நரக தண்டனை நியாயம், போறேன். நல்லடியார்களுக்கு ஒரு சொர்க்கம் படைச்சிருக்கிறேன் ஆலிம்சாக்கள் வாதல சொன்னாங்க. அதை இந்த கண்ணால பார்க்காம போற நல்ல கொஞ்சம் அதை முந்தி காமிச்சு அப்புறம் முந்தி நரகத்துல போட்டான். என் கை சேதமும் ஜாஸ்தியா இருக்கும், அதை கொண்டு காமிங்கன்றவா சொல்ற. மலாய்க்குமார்கள் பிடிச்சா எப்படி புரியுது? அல்லாவுடைய தரப்பு மாறு செய்ய மாட்டான். ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிச்சிக்கிட்டு சொர்க்க வாசல காப்பா, சொர்க்க எட்டிப்பாங்க. அங்கிருந்து அல்லாஹ் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மலக்குகளும் என்ன ஆளுங்க, நீ இவ்வளவு அனுமதி கொடுத்திருக்க, வெளியில நிக்க வச்சு பார்க்க சொல்றாங்க. அல்லாஹ் நீ கருணை கடலாச்சு, அல்ல கொஞ்சம் உள்ள போய் பார்த்துக்கிறேன், இவர்களுக்கு உத்தரவு உள்ள அழைச்சிட்டு போய் காட்டுங்க. சொர்க்கத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிடும். அங்கே போனா மலாய்க்கு மேல அவசரப்படுத்துவாங்க, புறப்படு பார்த்தாச்சு உனக்கு இடம் நரகம் இல்ல. அதுக்கு பிறகு அவன் என்ன சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த மலக்குகள் இவ்வளவு அவசரப்படுறாங்க, நான் தான் இருக்க போறேன் நரகத்துல, இந்த சொர்க்கத்தினுடைய நடல்ல கொஞ்ச நேரம் இருந்து பாத்துக்கிறேன். இந்த மலக்குகளுக்கு உத்தரவு போட்டுவாங்க, கொஞ்ச நேரம் அவன் இருக்கட்டும் சொர்க்கத்துல மரத்து நடல் கொஞ்ச நேரம் உட்காந்து. அதுக்கு மலக்குகள் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கு உத்தரவு, எந்திரிப்பான்.
நீங்களும் அப்பாவி ஜனங்கப்பா. உங்களுக்கு குர்ஆன் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, மார்க்க ஞானம் கிடையாது, அப்பாவி ஜனங்க. செய்யுங்க செய்யாதீங்க, இந்த ரெண்டு தாங்க அவங்கள்ட்ட. என்ன அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு விஷயமே தெரியாதப்பா. அல்லாஹ் யார தான் ரஹமத்துல இடம் கொடுத்துட்டாரோ மறுபடியும் அவனை அல்லாஹ்ல தள்ளுற பழக்கம் அல்லாஹ் கிட்ட கிடையாது. இது சொர்க்க ரஹமத்துல வந்துட்டு இன்னுமே இந்த நரகத்துல போட மாட்டோம், கேட்டு கடுக்க கொடுத்துருவான். இந்த ரெண்டு பேரும் போய் அல்லாஹ் கிட்ட முறையிடுவாங்க. இப்படி சொல்றான் அவன். ஆமா, நான் என்ன செய்யறேன், என்னுடைய ரஹமத்துல நுழைஞ்சிட்டான், அவனுக்கு எங்க வெளியாகிறது விட்டுருங்க அங்கே. ஏன்னா அல்லாஹ் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் அவனை செய்ய வச்சு தான் ரஹமத்தை காட்டுவான் அல்லாஹ் கியாமத். என்ன ஹாஜியாரே, ரஹமத்துடைய செய்திகளை கேட்டால் காஃபிர் நரகத்தை மறந்துடுவான். காஃபிர் அல்லாஹ்வுடைய அதாபுடைய செய்திகளை கேட்டா மோமின் சொர்க்கத்தை மறந்துடுவான். சொர்க்கத்துங்கிற நம்பி நாங்களும் சொர்க்கத்துக்கு போவோங்கிற சிந்தனை எடுபட்டு அவ்வளவு இருக்கு. ஆனா சமுதாயத்துக்கு ரெண்டை அச்ச ஆதரவு ரெண்டை சரியா இருக்கு. ஒரு பக்கமா தூக்கி விட்டுறது, உனக்காவது சொர்க்கமாவது சரியா போச்சு. அவன் இன்னைக்கு நாளையில இருந்து பள்ளியாசிட்டு போறது வச்சு விட்டுருவான். அல்லான்னு சொல்றதையும் நிறுத்திக்குவான். எப்ப இல்லைன்னு ஆயிடுச்சுங்களா, இந்த 99 கொலை செஞ்சாங்க. மன்னிப்பு இல்லைன்னா அப்புறம் நீ என்னத்துக்கு இருக்கிறன்னு அவனையும் சேர்த்து முடிச்சுட்டான். 99 100 போட்டு என்ன நடந்தா இல்லைங்களா? அப்ப மனுஷனுக்கு ஆதரவு காட்ட இல்லை. அல்லாஹ்வை கொடூரமா காமிச்சோம். உன் போன்ற அயோக்கியர்களுக்குமா அப்படி எல்லாம் சொன்ன அவன் இன்னும் கொஞ்சம் விரட்டு ஓடி. நீங்களே 4 பேர் தொடர்ந்து போய் சேருங்க சொர்க்கத்துக்கு, நாங்க எங்கேயாச்சும் நரகத்துல கிடக்கிறோம், மாயசி வந்துடும். அதனால அச்சமும் அதிகமா, ஆதரவு ரொம்ப காட்டணும். ஆதரவு காட்டினா திமிரு வச்சுக்கணும். ஏன்னா இல்ல சில ஜனங்கள் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் கஃபூருர் ரஹீமா இருக்கிறான். என்ன அவனுடைய பாவத்துக்கு அவனுடைய மன்னிப்புக்கு முன்ன பாவம் என்ன? அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் ராசிக்குர் ரஹீம். इसके यहाँ बैठ रहे